அஸ்ஸலாமு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஷரீஃப் அண்ட் ஹலோ எப்படிஸ். பார்த்தீங்கன்னா ஒசூரில் பயங்கரமான டிராஃபிக். இன்றைக்கி வந்து திருவிழா. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வண்டி லோட் ஆகிருக்குது. நான் பெங்களூரில் இருந்தேன், அங்கே ஒரு 5 நாள் ஆல்ட் ஆகிடுச்சு, லோடே இல்லை. அதுக்கப்புறமா பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு லோடு ஒன்று எடுத்தேன். சனிக்கிழமை வந்து நைட்டு இறக்குனேன், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் ஆல்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் லோட் ஆகிருக்குது நம்ம வண்டி. பெங்களூர் சைடெல்லாம் சுத்தமாக லோடே இல்லை, ஃபுல்லாக டல்லாகவே இருக்குது. எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு லோடு எடுத்துருக்கோம், கும்மிடிப்பூண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு எடுத்துருக்கோம். தோஸ்து நம்ம வண்டி லோட் ஆகிடுச்சு, அட்டை லோடு இது. வண்டி தார்பாலெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். இப்போது பில்லுக்காக வெயிட்டிங்கு. பில்லு வந்த உடனே கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. அண்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகலூர் ரோட்டில் தான் இருக்கிறேன். அண்டு இப்போ போயிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த பில்லு வாங்கணும். அந்த பில்லு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பணும். நம்ம அது மெட்டீரியல் பில்லு கொடுத்துட்டாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பில்லு வாங்கணும், அது வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டீசல் போட நிப்பாட்டினேன். லைக் 2000 போட சொல்லியிருக்கேன் டீசலு. எவ்வளோ ரேட்டு? 94.33. பங்க்லேருந்து டீசல் போட்டுட்டு வெளியில் வரும்போதே ஒரு 2 கிலோமீட்டர்லேயே அண்ணன் ரீச் ஆகிட்டார். கோழி வண்டி தான் அது. அதுவும் படா தோஸ்து. அது வந்து i4 அந்த வண்டி. நிப்பாட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு இருக்கிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிலையும் நிறைய மெமரிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பழைய வண்டி இருந்தது, பழைய தோஸ்து. அந்த வண்டிலையும் நிறைய மெமரிஸ் இருக்குது, இந்த வண்டிலையும் நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த வண்டி கூட நான் ஓட்டினது தான். தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் நிப்பாட்டி சாப்பிட்டுக்கிறோம். 17 ஃபீட் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இல்லை தோஸ்து, நான் இன்னும் எடுக்கல. அந்த வண்டி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நான் சொன்னது தான், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறமா எடுக்கலாம் வண்டி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஷோரூம்லேருந்து கூட 2-3 தடவை கால் பண்ணி கேட்டாங்க. நான் வந்து இல்லை ப்ரோ, இப்போ ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இன்ஷால்லா சீக்கிரமாக எடுக்கலாம் தோஸ்து அந்த வண்டி. எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வண்டி எந்த லோடு எடுத்துகிட்டு போனாலும் 3 நாள் 4 நாள் கம்பல்சரி நிற்கும். ஆனால் இந்த தடவை வந்து 1 வீக் மேலேயே நின்றுச்சு வண்டி. ரொம்ப பெஜாராயிட்டேன். என்னடா பெங்களூரில் லோடே இல்லை, ஏன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமாலேருந்து லோடே இல்லை பெங்களூரில் சுத்தமாகவே. லோடு வந்தாலும் வாடகை ஒன்றுமே வாடகை சொல்ல முடியாத வாடகைலாம் வருது. அந்த மாதிரி வருது வாடகை எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ், எது நடந்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு நல்லதாக தான் நடக்கும். இப்போ அண்ணனும் சென்னை தான் போகிறாரு. பட் நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்துருவேன் திருவள்ளூருக்கு. அங்கே போய் இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸ் போகணும். சீட் பெல்ட்டு யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுங்க. பில்லு ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் உங்கள் வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பார்த்து பொறுமையாக சேஃபாக வண்டி ஓட்டுங்க. தூக்கம் வந்தால் பங்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி ஓரம் கட்டி தூங்கிடுங்க. அந்த வண்டி பொலிரோ பாருங்களேன், என்ன லோடுன்னு கூட தெரிலங்க. ஏபி வண்டி 14 ஃபீட்டு லோடு. அது வந்து இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு. டைம் பார்த்திங்கன்னா 1:40 ஆகிடுச்சு. எங்கே இருக்கோன்னா வாலாஜா டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கிறோம். என்னன்னு தெரியல, திடீர்னு அண்ணன் வண்டி நிப்பாட்டிட்டார். என்னென்ன ஆச்சு அப்படின்னா, வாமிட் வர மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னாரு. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாமிட் பண்ணிட்டார் அவர். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகி இப்போ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நிப்பாட்டணும். இங்கே நிப்பாட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் வாலாஜா டோல்கேட் தாண்டி நிப்பாட்டியிருக்கோம் டீ சாப்பிட்றதுக்கு. டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். தோஸ்து கம்பெனிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5:50 ஆகிடுச்சு டைமு. நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் அப்படியே ஓட்டினே வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகுமா இறக்குறதுக்கு. லேபர்ஸ் அண்ணனுங்கள்லாம் வர்றதுக்கு 9 மணி தான் ஆளுங்க வருவாங்களாம் இறக்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஏற்றும் போது 411 பீஸு மெயிலில் போட்டிருக்காங்க. ஆனால் ஏற்றுனது வந்து 406 பீஸ் தான். லைக் 5 பீஸ் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லி இங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது என் ஃபால்ட் இல்லை, கம்பெனியோட ஃபால்ட்டு. ஏற்றும் போதும் சரி இறக்கும் போதும் சரி கொஞ்சம் பார்த்து ஏற்றுங்க. எத்தனை மெட்டீரியல் ஏற்றுறாங்க, என்னென்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க, எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எண்ணிக்கோங்க. எனக்கு அங்கேயே கம்பெனிலே சொன்னாங்க. ஆனால் வந்து மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து போட காணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அன்லோட் ஆகிடுச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 11:30 ஆகிடுச்சு. காலையில் 24 ஹவர்ஸ்ன்னு சொன்னாங்க இந்த கம்பெனி. பார்த்தா 8 மணிக்கு இறக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 9 மணி இறக்குறேன்னாங்க. அதுக்கப்புறமா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இறக்குறதுக்கு. ஃப்ரெண்டு ஒரு லோடு சொன்னார் இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அது போயிட்டுருக்கேன் ஏற்றுறதுக்காக. போயிட்டு இப்போது இங்கே நம்ம தமிழ்நாடு பார்டரில் தான் ஏற்றிக்கிட்டு நேராக ஏர்போர்ட்டில் போய் இறக்கிட்டு அதுக்கப்புறமா பார்க்கணும். ஸோ இங்கேருந்து எம்டி தான் போய் ஆகணும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுனா கூட. அதனால் சரி எம்டி ஏண்டா வர, டீசலுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால
சரி ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். தோஸ்து இதுதான் லோடு, அவ்வளோதான். கிண்டி வந்தாச்சு. பயங்கரமான டிராஃபிக் அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் வெயில் முடியலங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப பசிக்குது, ஆனால் நிப்பாட்டி சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலான்னு இருக்கிறேன் ஏர்போர்ட் உள்ள. மனுஷன் வெயிலில் வாகனம் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்காம அப்படியே நடந்து வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சீக்கிரமாக லோடு இறக்கிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சீக்கிரமாக எல்லாமே பண்ணனால லோடு அன்லோட் ஆகிடுச்சு. ரிசிப்ட்டில் சைன் வாங்கிட்டேன், அவ்வளோதான். நேராக ஆஃபீஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு வழியில் போகும்போது சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போயிட்டு என்ன பார்க்கணும். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.